Secondary School in 44th Annual Day celebration, and also the 79th Independence Day celebration has been conducted in the grand manner. I thank you one and all here in this gracious occasion. So I welcome our chief guest, Dr. Mufliha. She is also the alumni of our esteemed institution. Welcome, Mufliha. So the Mufliha oda husband vandirukanga, Dr. Halim. Please come. So we're proud to say both of us are from our Islamia Matriculation Higher Secondary School. ரெண்டு பேருமே வந்து டாக்டரா இருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஒரு மிகுந்த கரகோஷத்துடன் அவர்களுக்கு வாழ்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற எத்தனையோ மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், பெரிய பொருளாதார வல்லுநர்கள் போன்ற பல துறைகளில் நமது மாணவர்கள், நமது பழைய மாணவர்கள் சாதனை புரிந்து இன்று சாதித்து வருகிறார்கள். இதில் ஒரு சிறிய குறைகளை நாம் களைய வேண்டும் என்று பல நாட்களாக, பல வருடங்களாக இந்த கல்வி நிலையம் ஆரம்பித்த முதல் நாம் போராடி வருகிறோம். இதற்காக பெற்றோர்களாகிய உங்களோட ஒத்துழைப்பு மிக அவசியம். ஏன்னா நம்ம கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், நமது இந்த கிழக்கரை சுற்று வட்டாரத்தில் ஒரு சரியான அரசு உயர் அதிகாரிகள், அதாவது உயர் அதிகாரிகள் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எஜுகேஷன் வந்து ஒரு எம்பவர்மெண்ட் இல்லைன்னு சொன்னா, ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு கல்வி வந்து ஒரு பயனற்ற கல்வி தான். ஏதோ கல்வி கற்றுவிட்டு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு படிக்கணும், ஒரு டிகிரி வாங்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்கிறோமே தவிர, அந்த கல்வி நமக்கு வந்து எந்த விதத்தில் ஒரு அதிகாரத்தை பெற்று தரும் என்பதை தெரியாமல், இந்த அதிகாரத்தை நோக்கி நாம் பயணிக்காம என்ன பண்றோம், அதை வந்து அந்த அதிகாரத்தை பிறர் கையில் கொடுத்து விட்டு நாம் என்ன பண்றோம், அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்தை போக்க வேண்டும்னா அதிகாரம் கையில் வர வேண்டும். அந்த அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டியதற்கான கல்வியை நாம் முழுமையாக பெற வேண்டும். அதற்காக நமது பள்ளியிலேயே சிவில் சர்வீஸ், எக்ஸாம் சர்வீஸ், ஏன்னு சொன்னா இன்றைக்கு கல்லூரி மாணவர்கள் கல்லூரி சென்று அந்த IAS IPS படிக்கும் அந்த ஒரு கஷ்டமான சூழலை போக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி பருவ நாட்களிலே நாம் அவர்களுக்கு அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் IAS IPS கொண்டான பயிற்சி வழங்கி வருகிறோம். அந்த பயிற்சிக்கு வந்து ஒரு போதிய ஆதரவு இல்லாமல் குறைந்த மாணவர்கள் வருகிறார்கள். இதுல என்ன தெரியுதுன்னா, அந்த பெற்றோர்களுக்கும் அந்த மாணவருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஒரு அதிகாரம்டா என்ன, ஒரு உயர் அதிகாரிகள் IAS IPS ஆபீசர்ஸ் போய் பாக்குறாங்க, மாலை போடுறாங்க, ஷால்வா போடுறாங்க, அவர்களோட புகைப்படம் எடுப்புறாங்க. எங்க இருந்தோ வந்து இருக்கிற அதிகாரிகளை நாம் வந்து பாராட்டுறதை விட, நமது ஊரில் ஒரு அதிகாரியை உருவாக்க வேண்டும் என்று எல்லோரும் பாடுபட வேண்டும். அப்போ என்ன ஆகும், ஒரு கிழக்கரைக்கே பெருமை. இன்று பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விளையாட்டு மைதானம் இருக்கிறது. இந்த விளையாட்டு மைதானத்துல வந்து விளையாண்டு பயிற்சி பெற்று மாநில அளவில் சென்ற பல மாணவர்கள் இருக்காங்க. இதே நாங்கள் படிக்கும் காலத்தில் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல தான் இருப்போம். இந்த விளையாட்டு மைதானத்தை எங்களது, அது என்னன்னு சொன்னா, எப்படி வந்து அந்த விளையாட்டு மூலமாக உருவானவர் அந்த விளையாட்டு மைதானத்தை ஒரு புனிதமாக கருதி விளையாட்டு மைதானத்தை பாதுகாப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமையாக இருந்து என்ன பண்ணுவோம், விளையாட்டு மைதானத்தை ஒரு மழை பெய்தாலும் சரி, எந்த விதமான நாசமான வேலைகள் யாரும் செய்யாத அளவுக்கு அந்த ஸ்கூலுக்கு உண்டான வேலைகள் இல்லை. மாணவர்கள் நாங்களே வந்து அந்த விளையாட்டு மைதானத்தை பாதுகாத்து அந்த விளையாட்டுக்கு உண்டான முக்கியத்தை கொண்டு. ஆனா இன்றைக்கு என்னன்னு சொன்னா, மாணவர்களை வந்து இந்த கேட்டை திறந்து விட்டா போதும், இளைஞர்கள் இதை எப்படி இந்த விளையாட்டு மைதானத்தை வந்து சமூக விரோத செயலுக்கு ஈடுபடுவது, இந்த விளையாட்டு மைதானத்தில் என்னென்னலாம் செய்யலாமா, இதைத்தான் முதல்ல செய்யறாங்க. விளையாட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் விளையாட்டு மைதானத்தை திறந்து விடும் போது சமூக விரோத செயல்களை வந்து தொடர்ந்து நடக்கிறது. இதை வந்து நான் தான் வந்து தடுக்கணும், நான் தான் வந்து தட்டி கேட்கணும். வேற யாருக்குமே வந்து இந்த சமுதாயத்தில், இந்த தெருவிலேயே, இந்த ஊரிலே யாருக்கும் எந்த வித அக்கறையுமே கிடையாது. ஒருத்தன் உள்ள போறான் வர்றான்னா அவனை ஏண்டு கேட்க கூட இன்றைக்கு ஆள் இல்லாதனால
பல தவறுகள் நடக்கிறது. பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய ஊர் இது, பல கல்வியாளர்களை உருவாக்கிய ஊர் என்று வந்து மாநில அளவில் ஒரு தேசிய அளவில் பல விளையாட்டு வீரர்கள் வாலிபால், ஃபுட்பால் எல்லாத்திலுமே வந்து ஒரு தேசிய அளவில் வந்து சாதனை புரிந்த ஊர்கள் வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து இன்னைக்கு உருவாகுது வந்து மிக குறைவா இருக்கிறது. மிக மிக குறைவு என்று சொல்லலாம். ஏன்னா மாணவர்கள் வந்து விளையாட்டை விட்டுட்டு வேறு விதமாக தங்களது வாழ்க்கையை மாற்றி சீரழித்து வருகிறார்கள். அதற்கு வந்து முக்கியமான ஒரு செல்போன் மட்டும் கிடையாது, இன்றைக்கு பல போதை கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து இந்த மாணவர்கள் வழிகெடுத்து வருகிறது. இதன் எல்லாத்தையும் வந்து மாற்றி நமது மாணவர்களை நல்ல ஒரு விளையாட்டு வீரர்களாக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுத்து பல விளையாட்டு வல்லுநர்கள், கோச்சஸ் எவ்வளவு பேரை கொண்டு வந்து நம்ம பள்ளியில வந்து கோச்சிங் கொடுத்தாலும் அந்த பயிற்சிக்கு வருவது மிகச்சிலர். நாம் வந்து இவ்வளவோ போராடுறோம். இந்த வந்து ஒரு ஸ்டேட் லெவல் பாக்ஸர்ஸை கொண்டு போய் நேஷனல் லெவல்ல வந்து மெடல் வாங்கிட்டு டெல்லிக்கு போய் வாங்கிட்டு வர முடியுது என்னால. ஆனா அதே வந்து நமது இந்த ஊர்ல வந்து நமது மாணவர்களை வந்து கொண்டு போவோம், நேஷனல் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல கொண்டு போவோம்னு சொன்னா அதற்கு உண்டான ஒரு போதிய சப்போர்ட் கிடையாது. பேரண்ட்ஸ் கிட்டையும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சரி. ஒரு காம்படிஷன்னா வரமாட்டேங்கிறாங்க. ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு மார்னிங் வாங்க, டெய்லி பயிற்சி பண்ணணும், அதிகாலையில வாங்கன்னு சொன்னா ஒருத்தர் வரோம்னா 2 மாணவன் வர்றான். இவர்களுக்காக பயிற்சி கொடுப்பதுக்கு முடியாது. நாங்கெல்லாம் வந்து அதிகாலையில சுபு தொழுதுட்டு வந்து கிரவுண்ட்ல நின்று பயிற்சி எடுத்து, நோம்பு பிடிச்சாலும் சரி எந்த டைம்லயுமே வந்து விளையாட்டு வந்து பயிற்சிகள் எடுத்து விளையாட்டு வீரர்களாக உருவாக்கின காலங்கள் போய் இன்றைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கூட வெயில்ல நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் மாற்ற வேண்டும். இந்த மாதிரி அருமையான நிகழ்ச்சிகள், அருமையான கலை நிகழ்ச்சிகள், வண்ணமான அந்த மார்ச் பாஸ்ட் நிகழ்ச்சிகள், இது எல்லாமே பார்க்கும்போது உண்மையே மகிழ்ச்சி அளிக்கிறது. இதெல்லாம் வந்து நடத்துவது உங்களுக்கு விளையாட்டில் வந்து இந்த மாணவர்கள் ஆர்வமா பங்கேற்க வேண்டும். விளையாட்டு வந்து விளையாட்டாக இல்லை. இன்றைக்கு வந்து விளையாட்டு வீரர்களுக்கு நிறைய காலேஜ்ல வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறாங்க, ஃப்ரீ போர்டிங், லாட்ஜிங் எல்லாமே கொடுக்கறாங்க. யாருக்குமே வந்து கிடைக்காத ஒரு சலுகை விளையாட்டு வீரர்களுக்கு, அதுவும் அரசாங்கத்தில் வந்து இடஒதுக்கீடு மூலமாக வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. இதெல்லாமே வந்து நாம் வந்து இந்த விளையாட்டின் மூலமாக பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் உணர்த்தி கொண்டு இந்த பெற்றோர்கள் அனைவரும், இங்க இருக்கிற சமூக ஆர்வலராக இருக்கட்டும், கீழக்கரை டைம்ஸ் நிறுவனர் திரு அமித் யாசின் அவர்கள் வந்து இந்த கீழக்கரை மக்களுக்கும் அதே போன்ற வளைகுடாவில் வாழும் மக்கள் அனைவருக்கும் வந்து அவர்கள் வந்து உணர்ந்த சமூக சேவைகளை ஆற்றியவர்கள். அவருடைய சமூக சேவை தொடர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் வாழ்த்திக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் சகோதரர் ஜமால் இப்ராஹிம் அவர்களையும், என்னுடைய சகோதரர் முகமது காசிம் மரிக்கார் அவர்களையும் மற்றும் பள்ளி முதல்வர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவர்களும் இந்த நேரத்தில் வாழ்த்தி இந்த விழா சிறக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்த ஊழியர்கள் அனைவரும் பாராட்டுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். We are grateful for your guidance, sir. Your message will carry us through every challenge ahead.